ஹாய் ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸில் எப்படி ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்குது பேஸ்ட் ஆன் ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரீவியஸ் க்ளோஸ். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் எப்படி ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வரது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருந்தோம். அது என்னன்னா, டியூ டூ வந்து ஒரு கிரீடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு திமிருன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? அதே மாரி அ விமர்சனம் பண்றவங்க ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். பட் அதுக்காக அவங்க அவங்க ஒரு மாரி பிஹேவ் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஏத்த மாரி நம்மளும் வந்து பிஹேவ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வழி என்னவோ அந்த வழியில நம்ம வந்து ட்ராவல் ஆயிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ நானும் வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ நீங்க வந்து என்ன ப்ராஃபிட்டபிளா இருந்தா மட்டும் தான் வீடியோ போடுறீங்க. லாஸ் ஆச்சுன்னா வீடியோ போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நேத்து ஏன் வீடியோ போட முடியல அப்படின்னா, என்னோட பிசி நேத்து வந்து ரொம்ப அ ப்ராப்ளம் குடுத்துருச்சு. ஸோ அதனால என்னால தொடர்ந்து வீடியோ போட முடியல. ஈவன் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் முதற்கொண்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டு, வீடியோ எடிட்டர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணேன். பண்ணிட்டு தான் நான் இப்போ தான் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ தான் ரெடி பண்ணேன், பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் வீடியோ போடக்கூடாது, லாஸ் வந்துருச்சுன்னா போடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. புரிஞ்சுக்கோங்க. நேரம் இருக்கணும்ல. எல்லாத்துக்குமே வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மாரி நேரம் இருக்காது. ஆ ஸோ ஓகே. ஹோப் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வாங்க வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதோட, இன்னைக்கு நம்ம என்ன சம்பவம் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். கொஞ்சம் டீ கொஞ்சம் டீப்பா வந்து அனலைஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கும் வந்து புரியும். ஸோ டிஸ்க்ளைமர் வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒன்லி எஜுகேஷனலுக்காக மட்டும் தான். இது வந்து ஆப்ஷன் பிரீமியம் பேஸ் பண்ணி எப்படி அ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல்ல எப்படி ரியாக்ஷன்ஸ் குடுக்குது பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் க்ளோஸ். இத வச்சு தான் நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து நேத்து என்ன நடந்தது அப்படிங்கிறதும் பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு என்ன நடந்தது பார்த்துடலாம். ஓகே. ஸோ நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் குளோசிங் 23,800ல க்ளோஸ் ஆயிருந்தது. கேப் அப் ஓப்பன். ஒரு 100 பாயிண்ட் பக்கம் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகுது. அந்த கேப் ஓப்பன் ஆயிட்டு, இந்த இடத்துல வீக்லி ஃபியூச்சர் வந்து R1க்கு மேல சஸ்டெயின் ஆகுது. R1ல இருந்து இந்த மைனர் ரெசிஸ்டன்ஸ் அப்புறமா கீழ வருது. மறுபடியும் வந்து மைனர் ரெசிஸ்டன்ஸ் போது. நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, நேத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 2,500 பக்கம் லாஸ் தான் பண்ணியிருந்தேன். அது வந்து நான் ஒத்துக்கிறேன். ஓகே. ஸோ இருக்கிறத தெளிவா சொல்லணும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ₹200க்கு வந்து மேல போல. இதுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் 23,800 கால் ஆப்ஷன். சுத்தமா வந்து மொமெண்டமே இல்லாம இருந்தது. வால்யூமே இல்ல. ஓகேவா? வால்யூம் இல்லாம இடத்துல பிரீமியம் டிகே வந்து ஹெவியா இருந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 200க்கு மேல வந்து போகல அப்படின்னு சொல்ட்டு, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு 1:30 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 30 பாயிண்ட் வந்து குடுத்தான். ரூ. 72ல எடுத்து ஆக்சுவலி 73ன்னு நெனைக்கிறேன். ரூ. 73ல எடுத்து 100 வரைக்கும் போச்சு. ஆனா, அவன் குடுத்தான், நான் புக் பண்ணல. அவ்வளோதான். நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்டின்னா, இவன் கண்டிப்பா கீழ இறங்கிடுவான். இது வந்து மேல போயிடும் அப்டின்னு சொல்ட்டு, ஓவர் கிரீட் வந்து நான் பார்த்துட்டேன். ஓகே. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 பாயிண்ட் 20 கூட இல்ல. 18 பாயிண்ட் தான் எஸ்எல் வந்து நான் புக் பண்ண மாரி இருந்தது. ஓகேங்களா. இது வந்து எஸ்டர்டே நடந்தது. ஓகே. ஸோ நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, மொமெண்டம் இல்ல அது ஒண்ணு. அப்புறமா நம்ம எடுத்தத வந்து பார்த்தீங்கன்னா, அகைன்ஸ்ட்டா போயிருச்சு. ரைட்டா? அது ஒண்ணு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ஸ்ட்ரைக் பிரைஸஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு எப்படி ரியாக்ஷன் வந்து குடுத்துருக்குது. ப்ரீவியஸ் குளோஸ் பேஸ் பண்ணி. அதே மாரி இந்த ஆப்ஷன் டேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, காலையில ஓப்பனிங்ல இருந்தே கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் அண்ட் டோட்டல் ஓவரால் சேஞ்சு, கால் சேஞ்சு இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, 3மே வந்து ரெட்ல இருந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது, கண்டிப்பா சைட்வேஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஓகேவா? ஏன்னா, மொத்த பிரீமியமும் வந்து ப்ரீவியஸ் குளோஸுக்கு கீழ இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த டேபிள்ல நீங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். கால் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் குளோஸ் 51, புட் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் குளோஸ் 74. ஸோ இது கீழ ட்ரேட் ஆகுறதுனால, ஸோ ஆல்மோஸ்ட் இது சைட்வேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீவியஸ் குளோஸ்க்கு கீழ ட்ரேட் ஆச்சு அப்படின்னாவே, அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இதில ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். மொத்தமா இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழ ட்ரேட் ஆகுறதுனால நெகட்டிவ்ல வந்து காட்டும். ஸோ தட் சைட்வேஸ் மார்க்கெட்டா வந்து இருக்கும் அப்படிங்கிறது நம்ம மார்னிங்கே வந்து நம்ம பிரெடிக்ட் பண்ணிட்டோம். அப்படி பிரெடிக்ட் பண்ணியும் நம்ம வந்து திரும்பவும் என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்லிர்றேன். பட் இந்த லெவல்ஸையும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன் இந்த லெவல்ஸ்க்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தரணும் அப்படின்னு. இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 23,050 சாரி 24,050 இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ, இப்ப இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 23 சாரி 24,050 பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன வருது அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ, இப்போ 24,050 இந்த ஸ்ட்ரைக் பிரைஸோட ப்ரீவியஸ் குளோஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னா, கால் ஆப்ஷன் ₹51 வந்து இருக்குது. ஓகேவா? அப்போ 51 அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து 24,101 இது வந்து ரெசிஸ்டன்ஸா வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ, இப்ப இதுல நம்ம சூஸ் பண்ணியிருந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் என்ன அப்படின்னா, கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் வந்து பார்க்கணும். ஸோ, ரெசிஸ்டன்ஸ்க்கு நியரா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புட் ஆப்ஷன் வந்து 24,100 ஸ்ட்ரைக்க வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ, இந்த புட் ஆப்ஷன எடுத்துக்கிறோம். இப்ப இதுல வந்து நமக்கு ஆப்ஷன் பிரீமியத்தில ரெசிஸ்டன்ஸ் வந்து வரும். ஸோ, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆனது 125 அப்படிங்கிற லெவல் வந்து இருக்குது. ஸோ, இந்த லெவலுக்கு கீழ வந்து சஸ்டெயின் ஆகுது. ஓகேவா? அடுத்தது நமக்கு மார்க்கெட் வந்து பை ஆகணும் அப்படின்னா, அ இந்த ப்ரீவியஸ் குளோஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த 24,100 புட் ஆப்ஷன் இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ வந்து உடைச்சு கீழ வந்திருக்கணும். கீழ வந்திருந்துச்சுன்னா தான் நமக்கு கால் ஆப்ஷன் வந்து பை ஆயிருந்திருக்கும். ஓகே. அடுத்தது கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 24,000 கால் ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா, நமக்கு ஓப்பனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நியர் பை ஸ்ட்ரைக்கா 24,000 இருந்ததுனால, நான் 24,000 கால் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 24,000 கால் அண்ட் புட் 2மே நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, 24,050 மைனஸ் 74 74 போட்டீங்கன்னா, 23,976 இது வந்து சப்போர்ட்டா வந்து இருக்கும். இந்த சப்போர்ட்க்கு நியர் பை ஸ்ட்ரைக் இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் 24,000 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து நான் ஏடிஎம்மா வந்து எடுத்துக்கினேன். ஓகேவா? இப்ப இதுல நான் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு கால் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கானா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் வச்சான் இல்லைங்களா? R1ல ரிஜெக்ஷன் வச்சது. அதே மாரி இங்க 24,000ல இருக்கு. இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, 24,000 கால் அண்ட் 24,000 புட் 2மே வந்து மீட் ஆகுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல அரவுண்ட் வந்து ஒரு ரூ. 41 அந்த ரேஞ்சுல இருந்தது. ஸோ இந்த பிரைஸ்ல வந்து நான் என்ட்ரி ஆனேன். என்ட்ரி ஆயிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சரி பிரீமியம் டீகே ஆயிட்டு இருக்கு. ஈவன் புட் ஆப்ஷனும் வந்து மேல போகவே இல்ல. ரூ. 50க்கு மேல வந்து போகவே இல்ல. ஸோ அப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, ஏன்னா 24,000 புட் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் குளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ₹51. அப்ப இதுக்கு கீழ 24,150 24,000 மைனஸ் 50 இது கீழ போச்சுன்னா தான், நமக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கணும். அப்ப நமக்கு வந்து ப்ரீவியஸ் குளோஸ்க்கு மேல வந்து புட் ஆப்ஷன் சஸ்டெயின் ஆனா மட்டும் தான், நமக்கு ஃபர்தரா டவுன் ஆகும். இப்ப இங்க டவுன் ஆகல. ஸோ இப்ப இத பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, கால் ஆப்ஷன என்ட்ரி எடுத்தேன். கால் ஆப்ஷன் என்ட்ரி எடுத்தது தான், அது காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் அப்படியே மேல போகுது, 50 பாயிண்ட் மேல போகுது, கீழ வருது, மேல வருது, கீழ வருது. இது ஏன் 50 பாயிண்ட்ல வந்து ரிஜெக்ஷன் ஆச்சு அப்டின்னா, இந்த ஸ்ட்ரைக் பிரைஸுக்கும் 24,000 ஆ 50ய பேஸ் பண்ணி சப்போர்ட்டுக்கும், சிந்தெடிக் ஃபியூச்சருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 50 வரும். ஓகேவா? இந்த ரூ. 50ல அப்படியே ரிஜெக்ஷன் ஆச்சு. ஈவன் புட் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, 24,100 புட் ஆப்ஷன். அவன் இந்த 74க்கு கீழ வரவே இல்ல. ஓகேவா? இவன் இங்கிருந்து பேசாம இவன கட் பண்ணிட்டு, இவன ஸ்கேல்பிங் பண்ணியிருந்தா கூட, எனக்கு ஏதோ ஓரளவுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கெடைச்சிருக்கும். பட் நான் இத விட்டுட்டு கால் ஆப்ஷன்லயே பிளைண்டா அப்படியே உட்காந்துட்டேன். ஏன்னா, இவனும் வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் உடைச்சு கீழ மேல போகல. அங்கருந்து ரிஜெக்ஷன் வைக்கிறான். இவன் உடைச்சிருவான். இந்த புட் ஆப்ஷன் வந்து ப்ரீவியஸ் குளோஸ உடைச்சு கீழ வந்துருவான் அப்படிங்கிற ஒரு நட்பாச. அது ஏன் அப்படின்னா, நிஃப்டி வந்து இன்ட்ராடேல 100 பாயிண்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது வைக்கணும். ஆனா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் இருந்து 50 பாயிண்ட் தான் ரேஞ்ச் வச்சிருக்கிறான். ஸோ, எப்படியும் 100 பாயிண்ட் வச்சிருவான். இப்படி போகும்போது, இங்க போச்சுனாக்க நமக்கு வந்து ஒரு
ரூ. 100 கிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 40 வாங்குனது ரூ. 100 வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். அது கடைசி வரைக்கும் வரவே இல்ல. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் லாஸ் புக் பண்ணதுக்கான காரணம். ஸோ நான் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அ காட்டக்கூடாது தான். பட் இருந்தாலும் ஒரு ஓரமா இந்த இடத்துல வந்து ஷோ பண்றேன். பார்த்து ரசிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டில நமக்கு எப்படி ரியாக்ஷன் வந்து குடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஆஸ் யூசுவலா நம்ம இண்டிகேட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு எஸ்டர்டே சிந்தெடிக் ஃபியூச்சர் 57,200 இது வந்து ஏடிஎம் ஓகேவா? இத பேஸ் பண்ணி இன்புட் வந்து குடுத்துக்கிறோம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் 1 ப்ரீவியஸ் க்ளோஸ பேஸ் பண்ணி 201 வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா, 56,999 வரும். S1 இது. அடுத்து S2 வந்து R1 வந்து பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணீங்கன்னா 57,373 இது வந்து ரெசிஸ்டன்ஸா வந்து இருக்குது. அடுத்து S2 வந்து பார்த்தீங்கன்னா, கம்பைன்ட் பிரீமியம். கம்பைன்ட் பிரீமியத்த வந்து மைனஸ் பண்ணீங்கன்னா, S2 வந்து வரும். இப்போ ஓப்பனிங்ல வந்து பாருங்க, கால் ஆப்ஷன் இங்க S1 உடைச்சு கீழ வந்துர்றான். வந்துட்டு S2ல சப்போர்ட் எடுக்குது. சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேல போகுது. மேல போயிட்டு கீழ வருது. ஓகேவா? இப்படி கீழ வரும்போது, ஏன் இந்த இடத்துல வந்து எக்ஸாக்ட்டா ரிவர்சல் ஆகுது? இப்ப இதுக்கு நான் ஏன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் குடுத்து பார்க்க சொல்றேன் அப்படின்னா, கொஞ்சம் இந்த இடத்துல நல்லா கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. கொஞ்சம் கிளியரா புரியும். ஓகே. ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து ஏடிஎம்மா வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, 57,200 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கிறேன். இப்ப இந்த இடத்துல புட் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் மைனஸ் பண்ணி தான் நமக்கு S1 அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. கரெக்ட்டா? அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளோ இருக்கு? 201 இருக்கு. அப்போ 201 அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சப்போர்ட்டா வந்து ஆக்ட் ஆகும் இந்த காலுக்கு. ரெசிஸ்டன்ஸ் வந்து சாரி புட் ஆப்ஷனுக்கு. ரெசிஸ்டன்ஸா வந்து பார்த்தீங்கன்னா 374 கம்பைன்டு பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா, 374 வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ட்ரவுல பட்டு அப்படியே கீழ வருது. ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் வருதுங்களா? புட் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸ். இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேல போகுது. இப்போ இங்கேயும் வந்து பாருங்க, கரெக்ட்டா இந்த இடத்துல S2ல சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் S1 வந்து போகுது. S1ல ரிஜெக்ஷன் வச்சுட்டு இப்படி வருது. அப்போ இந்த S1 அப்படிங்கிறது ஏடிஎம்மோட புட் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் இத பேஸ் பண்ணி தான் ஃபார்ம் ஆகுது. இத வச்சு தான் மார்க்கெட் எக்ஸ்பைரி அன்னைக்கு நீங்க வந்து என்ன டைரக்ஷன் வந்து இருக்க போகுது. இதுல வந்து ரிஜெக்ஷன் வைக்குமா? இல்ல போகுமா? போகாதா? அப்படிங்கிறத நம்ம ஈஸியா வந்து பிரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஹோப் இது வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பிரீமியம் பேஸ் பண்ணி செட்டில்மென்ட் பிரைஸ வச்சு நம்ம மார்க்கெட்ட வந்து பார்க்குற விதம். இப்படி தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து லைன ஃபார்ம் பண்ணிட்டு, ஸோ இதுதான் சப்போர்ட்டு, இதுதான் சப்ளை ஜோனு, இதுதான் ரெசிஸ்டன்ஸு அப்படி டிமாண்ட் ஜோனு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க, ஆப்ஷன்ஸ்ல தான் நீங்க பண்றீங்க. இண்டெக்ஸ்ல கிடையாது. ஸோ அதனால நீங்க எத பார்க்கணும் அப்படின்னா, சிந்தெடிக் ஃபியூச்சர மட்டும் தான் நீங்க வந்து பார்த்து ஆகணும். அத பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த மேத்தமேட்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம வந்து கிளியரா வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றோம். கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஒன்லி எஜுகேஷனுக்காக மட்டும் தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் வந்து குடுத்துருக்கிறேன். லிங்க கிளிக் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க் யூ வெரி மச். ஹேவ் எ நைஸ் டே.